கிழக்கிந்திய கம்பெனியார் முத்துவடுகநாதரையும் அடக்கியாள எண்ணினர். ஆனால் சிவகங்கையை காலனி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர மறுத்தான் முத்துவடுகநாதன். வடுகநாதன் எதிர்பாராத நேரத்தில் நவீன ஆயுதங்களுடன் புகுந்து கோரமாய் தாக்கி சுட்டு வீழ்த்தியது கம்பெனி படை. விடமாட்டேன், போர்க்களத்தில் தோற்கடிப்பேன் என்றது அவளது உள்ளம். பாட்சி திண்டுக்கல் கோட்டைகளில் இருந்தபடியே படைகளை திரட்டினாள் வேலுநாச்சி. எடுத்த சபதப்படி சிவகங்கை கோட்டையில் பறந்த ஆங்கிலேயர் கொடி இறக்கப்பட்டது. ஹனுமன் கொடி ஏறியது. தன் மண்ணை மீட்க ஆங்கிலேயருக்கு எதிராக போரிட்ட முதல் வீராங்கனையாக வேலுநாச்சி சரித்திரத்தில் முன் நின்றாள்.